அன்னை வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற மகள் மெர்லின் ஆசிபா கல்வி அறிவு இறைஞானத்தில் சிறந்து விளங்க, குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை சிறந்தவங்க, தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டி மிசோக் கிளென்சி குடும்பத்திற்கு இயேசுவின் திரு இருதயம் வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக புளோமினமால் ஆன்மா நித்திய சாந்தியடைய வேண்டி அயசிந்த் வில்லவராயர் லெனிட்ரா மொரால் ஆன்மா நித்திய சாந்தியடைய வேண்டி அனைவரும் எழுந்திருப்போம். வருகை பாடலை தொடர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் மத அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்தும் எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம்முடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும். உம் அடியான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும். உம் அடியான் கேட்கின்றேன். இஸ்ரேலை நீ விடுவிப்பாய். உன்னை அனுப்புவது நான் அல்லவா? நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். இயல் 6 அருள்முத்துக்கள் 11 முதல் 24 நிறைவாக. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கர்வாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களெல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானிடமிருந்து கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய். மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய். உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசையில் நலிவுற்று இருப்பது என் குடும்பம். என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கர்வாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையிலிருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை
அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறை வாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தலும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகும்படி உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி இயல் 19 சொற்றொடர்கள் 23 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணையில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளையையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெறாக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையானவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இயேசுவினுடைய சீடர்களாக திருத்தூதர்களாக இருந்த அனைவருமே இயேசுவுக்காக தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு வந்து அவரை பின்பற்றியவர்களாக இருக்கின்றனர். இன்று பேதுரு கேட்ட இயேசுவை பார்த்து எழுப்பிய அந்த கேள்வி
சீடத்துவமாக இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்றை நாம் இழக்க துணிந்தவர்களாக விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்திலே திருத்தூதர்களாக இருந்த அனைவருமே தங்களுடைய பொருளாதார வாழ்வுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு இயேசுவை அவர்கள் முழுமையாக பின்பற்றியவர்களாக இருந்தார்கள். இன்றைய யதார்த்த உலகில் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் காணப்படக்கூடிய ஒரு சில தீய பண்புகளை விட்டுவிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அத்தகைய பண்புகளை இழக்க துணிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். தீய எண்ணங்களையும் தீய செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் அடுத்தவருக்கு சக மனிதர்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்தையுமே விட்டுவிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதேபோல் தேவையற்ற அல்லது பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்ற சண்டைகளை பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய சூழல்களை எல்லாம் விட்டுவிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதேபோல் இந்த உலகத்தின் மீது அளவுக்கு அதிகமாக பற்று வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் மீதோ சொத்துக்கள் மீதோ அதிகாரத்தின் மீதோ பதவியின் மீதோ நாம் வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த பற்றுகளை எல்லாம் விட்டுவிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இத்தகைய நிலையிலெல்லாம் இத்தகைய பண்புகளிலிருந்தாம் நாம் இழக்கின்ற பொழுது விட்டு விடுகின்ற பொழுது நிச்சயமாக இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக நம்மால் இந்த உலகத்திலும் வாழ முடியும். அதேபோல் நிலை வாழ்வை நம்மால் உரிமையாக்கி கொள்ளவும் முடியும். திருத்தூதர்களை போன்று அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற வகையில் அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் விட்டுவிட்டதை போன்று நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தீய பண்பு நலங்களை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எங்கள் மேனாள் ஆயர் சூசை மாணிக்கம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் எங்களுடைய குடும்பங்களில் இறந்தவர்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். இது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத தீமையிலிருந்து எங்களை விடுவித்தனர். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Now
நீயாகவே தேவா எழுந்து வா. தேவ சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாக வினைகள் புனித அந்தோணியார் நவநாள் ஜெபத்திற்காக பக்கம் 7 எடுத்துக்கொள்வோம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற புனித பதுவை அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவிடம் கருத்து பேசி துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லரே, ஏழைகளின் ஆதரவற்றவரை அன்புடன் அரவேற்கும் தேசத்தந்தை, இதோ உன் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த இசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது திருவடியை நாடி எதிர்நோக்கி வந்துள்ளோம். நீதியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம உடல் தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய முதலேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் வேண்டுதல்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். புதுமை வள்ளலை, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் வேண்டுதல்களை சொல்லி பரிந்து பேசுகிறாக. இவை எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மாட்சி பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது தகுந்த உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் முத ஆதரவை கண்டுணரவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையாளர் மன்றாட்டுகளாக அனைவரும் எழுந்து நிற்போம். முதல் மன்றாட்டை ஆலயத்தினுடைய அந்த பகுதியில் இருப்பவர் ஆரம்பிப்பார்கள். இரண்டாவது மன்றாட்டை இந்த பகுதியில் இருப்பவர்கள் கூறுவார்கள். சகோதர சகோதரிகளை, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார். கோடி அற்புதர் எனும் பெயர் பெற்ற புனித பதுவை அந்தோணியார் வழியாக இறைவன் நம்மீது ஏராளமான நன்மைகளை பொழிய மன்றாடுவோம். அருள் பணியாளர்கள் இவர்களின் மறையுரைகளை கேட்டு நாங்கள் தூய வாழ்வில் நடக்க வேண்டும் என்று புனித பதுவை அந்தோணியார் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் நாங்கள் உமது உதவியையும் இரக்கத்தையும் அடைய வேண்டும் என்று புனித பதுவை அந்தோணியார் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். இவ்வுலகின் ஆன்ம எதிரிகளோடு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடிக்க வேண்டும் என்று புனித பதுவை அந்தோணியார் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். சிற்றின்ப ஆசைகளை வெறுத்து தீய நாட்டங்களை அகற்றி திரு அவையின் கட்டளைப்படி வாழ வேண்டும் என்று புனித பதுவை அந்தோணியார் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டோருக்கும்
எங்களால் இயன்ற உதவி புரிந்து அன்பு நெறியை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று புனித பதுவை அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறக்கும் வேளையில் நாங்கள் நல்ல ஒப்புரவு அருள் அடையாளம் பெற்று எங்கள் ஆன்மா வான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று புனித பதுவை அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். திரு அவையை அறியாதோர் அதனை அறிந்து நம்பிக்கை ஒளி பெற்றிட வேண்டும் என்று புனித பதுவை அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு ஆகிய பண்புகளில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து வளர வேண்டும் என்று புனித பதுவை அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல் நலம் அடையவும் வேண்டும் என்று புனித பதுவை அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் துன்பத் துயரத்தில் வீழ்ந்திடாமல் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று புனித பதுவை அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக இறைவேண்டல் செய்வோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, என் புனிதர் வழியாக மன்றாடி கேட்கும் இந்த வேண்டுதல்களை நாங்கள் அடைந்து பாவத்திலிருந்தும் துன்ப துயரத்திலிருந்தும் விடுதலை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பதுவை அந்தோனியாரே, நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமல் போனதில்லை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள இயேசுவே, புனித பதுவை அந்தோனியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, இவ்வுலக வாழ்வில் உமக்கு நாங்கள் உண்மையுடன் சேவை செய்தமே. நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியரே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. தனிப்பட்ட நன்றிகளை அமைதியாக எடுத்துரைப்போம். போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். புனித பதுவை அந்தோனியார் வழியாக வரங்கள் பெற வல்லமை உள்ள ஜெபத்தை சொல்ல முழங்கால் படியிடுவோம். புனிதர்களுக்குள் பெருந்தகமையும் பேரன்பும் கொண்ட புனித பதுவை அந்தோனியாரே, உலகில் வாழ்ந்தபோது உம்மில் பற்றி இந்த இறையன்பினால் நீர் கொண்டிருந்த பிறரண்டாலும் உம்மிடத்தில் இருந்த உன்னதத்தினாலும் மற்றவர்களுக்கு அளிக்கப்படாத அரிய அற்புத வரங்களை தகுதி பெற்றி உமது திருவாயில் நின்று உத்தரவு எப்பொழுது புறப்படும் என புதுமைகள் காத்துக் கொண்டிருந்தன. துன்பப்படுபவர்கள் கேட்டவுடனே அந்த உத்தரவை பிறப்பிக்க நீர் எப்போதும் தயாராயிருந்தீர். துன்பத்துயரங்களில் அகப்பட்டவர்கள் உம்மிடம் கேட்ட உருக்கமான மன்றாட்டுகளில் ஒன்றையும் வீணானதில்லை. நோயாளிகளுக்கு உடல்நலம் கொடுத்தீர். காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்தீர். வேதனைப்படுவோருக்கு ஆறுதல் அளித்தீர். துயரம் மிகுதியால் தயங்கி தத்தளித்த இதயங்களின் குரல் உமக்கு எட்டிய போது உடனே செவிசாய்த்தீர். நீர் புவியில் இருந்தபோது துன்பத்துயரங்களில் வருந்தி சோர்வடையும் நம்பிக்கையாளர்களுக்கு உமது இரக்கத்தை காட்டாமல் இருப்பதை விட வேறொன்றும் உமக்கு பெரிதாக இருந்ததில்லை. இப்படிப்பட்ட எண்ணத்தினால் ஏவப்பட்டு
உமது உமது புனித வேண்டுதல் வல்லமையினால் நம்பிக்கை கொண்டு உமது திருவுருவத்தின் முன் இதோ முழந்தாள் படியிட்டுள்ள அடியேனுக்கு தேவையான இந்த உதவியை அல்ல தாழ்மையோடு மன்றாடுகிறேன். நலம் பெற மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவன் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையால் உங்கள் வாழ்நாள்களை அமைதியில் செம்மையுறச் செய்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென். புனித பதுவை அந்தோணியார் வழியாக இறைவன் உங்களை இடர்கள் அனைத்திலிருந்தும் விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். புனித பதுவை அந்தோணியாரின் பேருதவியால் நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் கண்டுணர்ந்து இறைவனின் நெறியில் தொடர்ந்து நடந்து நம் புனிதரோடு விண்ணகத்திற்கு உரிமை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று இணைந்து அந்தோணியாருடைய பாடலை இணைந்து பாடுவோம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அன்னையினுடைய பாதுகாப்பில் ஒப்படைத்து மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.